வணக்கம். என் தாய் தமிழ் உறவுகளுக்கு அனைவருக்கும் இந்நேரத்தை இனிய வணக்கத்தையும் புரட்சிகரமான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கிறேன். இந்த பதிவு கூத்தாடி ரஜினிகாந்த் அவனுக்காக இந்த பதிவை போடுறேன். தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை நடந்தது. அதுக்காக எந்த ஒரு காரணத்துக்காகவும் குரல் கொடுக்காத தேவடியா பையா நீயே ஏண்டா இன்னைக்கு தமிழ் மேல அக்கறை வந்த மாதிரி புதுசா அப்படியே பொங்கி எழுந்து பேசுற. அரசியலுக்கு வர்றது ஆண்டவன் கையில இருக்கு, என் பூலாங்கையில இருக்கு, என் மயிராங்கையில இருக்குன்னு பேசிட்டு இருக்க. ஏண்டா நாய தேவடியா பையல, நீ தமிழ்நாட்டுக்கு பொழைக்க வந்த நாய்டா நீயே. ஈழத்துல 2 லட்சம் பேரை கொன்னு குமிச்சிருக்கான். அதுக்காக எங்க அண்ணன் சீமான் இனம் எழுச்சி நாள கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடே தமிழ் மக்களே கண்ணீரோட காயத்தோட இருக்காங்க. இந்த வலி இந்த வேதனை எங்களுக்கு எப்படா ஆறும், எங்களுடைய கனவு ஈழம் எப்படா அடையும் அப்படின்னு உலகம் எங்கும் பரவி வாழ்ற தமிழ் மக்கள் எல்லாமே ஏங்கிக்கிட்டு இருக்கிற நேரத்துல நீ ஏடானா நாய கூத்தாடிப்பையா, நீ பண்ற வேலை எல்லாமே பெரிய பெரிய வேலையா இருக்கு. இத்தனை நாள எங்க எவனுகிட்ட போயிருந்த ஏன் அப்பெல்லாம் நீ இது போட வேண்டித்தானே, பத்திரிகையாளர் சந்திக்க வேண்டித்தானே. எப்ப தமிழனுக்கு ஒரு அநீதி நடக்குதோ, மக்கள் இளைஞர்கள் ஒன்று கூடுறாங்களோ அந்த கூட்டத்தை கலைக்கணும். இந்த மீடியா தேவடியா போயில இருக்கான பாரு, அவனு ரோசக்கட்ட போய் உன்னை தூக்கிட்டு வச்சு தலையில கொண்டாடுறான்னு. தலைவனுக்காக தீக்குளிப்புன்னு சொல்லியிருக்கேன். உங்க கோயாளுக்காக நீ முதல்ல போயிட்டு செத்து தொலைங்கடா தேவடியா பயிலுல. நான் தமிழ்நாட்டுல இருக்கிறதே வெக்கமா இருக்கடா எங்களுக்கு எல்லாம். கர்நாடகாவில அங்க ஒருத்தன் இசையமைப்பாளர் பாடகர்னு சொல்லி அவன் கண்ணாப்புனா கெட்ட வார்த்தையில திட்டுறான். அதெல்லாம் உங்களுக்கு வெக்கமா